தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த 2025 வருஷத்தினுடைய கடைசி கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு மத்தியில் சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை நிரப்பினார். அவருடைய வார்த்தைக்கு நமக்கு பஞ்சமே இல்லாமல் கர்த்தர் வசனத்தில் பஞ்சம் இல்லாமல் நம்மை நடத்தினார். வசனத்தில் பஞ்சம் வரும் என்று தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு பஞ்சமில்லாத கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கர்த்தர் கொடுத்தார். அதுக்காக கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தபோது கர்த்தர் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல ஆண்டவரே கர்த்தருடைய நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையினால் நிரப்பி நடத்துறீங்க. இந்த 2025 வருஷத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு கர்த்தர் பேசுவீராக, எங்களோடு இடைவிடுவீராக. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்கி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சவுலினால் ஏற்பட்ட நெருக்கத்தில் தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு கதறுகிறார், கெஞ்சுகிறார். அந்த கதறுதலை கர்த்தர் கேட்டு அவருக்கு இறங்கி உதவி செய்கிறார். நாமும் கூட இந்த வருஷத்தில் அநேக முறை கர்த்தரை கூப்பிட்டுருக்கிறோம், கர்த்தர் நோக்கி கெஞ்சிருக்கிறோம். நம்முடைய நெருக்கங்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நமக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், நம்மை பாதுகாத்தார். அவருடைய ஆலயத்தில் மட்டுமல்ல, வீடுகளிலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்தார். அவருடைய ஆலயத்திலிருந்து அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறாராம். அவர் நமக்கு பதில் கொடுத்தார். தாவீதோடு பேசின ஆண்டவர், தாவீதுக்கு பதில் கொடுத்த தேவன் நமக்கும் பதில் கொடுத்தார். அவர் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மாம்சமான நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு இறங்காமல் இருப்பாரா? நிச்சயமாக அவர் நமக்கு இறங்கி இந்த வருடம் முழுவதும் நம்முடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் நடத்தினார், நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய கூக்குரலுக்கு அவர் பதில் கொடுத்தார். அவருடைய கூக்குரல் அவருடைய சன்னதியில் போய் நம்முடைய கூக்குரல் எட்டினது. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய கொடுமையிலே, தங்களுடைய துக்கத்தில், நெருக்கத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் இறங்கினார். அதே போல இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு இறங்கினார், நம்மை நடத்தினார், நம்மை பாதுகாத்தார், நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதித்தார். கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு இறங்கினார், கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை நடத்தினார், அதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான முக்கியமான வார்த்தை. இந்த தேவன் நிச்சயமாக இனிமேல் நடத்துவார், இனிமேல் நம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அவர் நம்மோடு கூட நடத்துவார். தாவீதுக்கு கர்த்தர் எப்படி இறங்கினார்? முதலாவது தாவீதுக்கு இறங்கினதான விதம் என்னவென்று சொன்னால், அதே சங்கீதத்தில் நீங்கள் 16வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட உடனேயே கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. எதற்காக? தாவீதை தூக்கிவிடும்படியாக. சவுலினால் நெருக்கப்பட்டு அவனுடைய கொலை வெறிக்கு ஆளாகாமல் கர்த்தர் தாவீதை விடுவிக்கும்படியாக தம்முடைய கரத்தை நீட்டி தாவீதை தூக்கிவிட்டார். தாவீதின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அபிஷேகம் பெற்றவர்களை ஒருத்தரும் தொட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நாமும் கூட அபிஷேகத்தை மதித்து நடக்க வேண்டும். தாவீது அபிஷேகம் பெற்றிருந்தார். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டதையும் தாவீது அறிந்து அந்த அபிஷேகத்தையும் தாவீது மதித்தார். அபிஷேகம் பெற்றவன் இன்னொரு அபிஷேகம் பெற்றவர்களை மதிப்பான். அதுதான் உண்மையான அபிஷேகம். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களை ஏளனமாக பேசுவதும், மற்றவர்களை என்ன வேண்டுமானாலும் பேசுவது, அது முறையான அபிஷேகம் அல்ல, அது சரியான ஆவி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தான்னு சொன்னால் இன்னொரு மனிதனை, இன்னொரு அபிஷேகம் பெற்றவன் அவன் மதிப்பான். பரிசுத்த ஆவியானவர்களுடைய அதே மரியாதை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அதான் உண்மையான அபிஷேகம். அந்த அபிஷேகம் தாவீது மேல இருந்தது. அப்படிப்பட்ட உண்மையான அபிஷேகத்தை பெற்ற தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். உடனடியாக கர்த்தர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து கை நீட்டி தாவீதை தூக்கினார். சத்துருடைய பிடிக்கு தாவீதை கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை.
வெள்ளம் போல சத்துரு வந்தான். இந்த வருஷத்தில் ஆவியான நமக்காக தம்முடைய கரத்தை நீட்டி கொடியேற்றினார், நம்மை பாதுகாத்தார். கொடி என்பது ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற நேசம். அந்த நேசம் நம்மளை பாதுகாத்ததுங்க. அவருடைய கிருபை தான் நம்மளை பாதுகாத்தது. 2025 வருஷம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாத்தது, நம்மை நடத்தினது. ஆண்டவர் கை தூக்கி நம்மை தூக்கிவிட்டார், கை நீட்டி. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் எஸ்ரா சொல்றாரு, கர்த்தருடைய கரம், தயவுள்ள கரை என் மேல் இருந்ததுனால வழியிலே சத்துருடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விட ராஜாவுடைய சேவகர் இல்லை, கர்த்தருடைய கரமே எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ இடுக்கமான சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், கண்ணீரின் பாதைகள், நெருக்கப்பட்ட நிலைகள், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. அவர் நம்மை தூக்கிவிட்டார். சத்துருடைய கைக்கு கர்த்தர் நம்மை விட்டுவிடவே இல்லை. தாவீதை பாதுகாத்த ஆண்டவர், தாவீதோடு கூட இருந்த தேவன் நம்மையும் பாதுகாத்தார். நாம் அழிந்து போகாமல் கர்த்தர் நம்மை தூக்கிவிட்டார். எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ சேதங்கள் இந்த வருஷத்தில், எத்தனையோ இயற்கையின் சீற்றங்கள் நம்முடைய நாட்டையும் தமிழ்நாட்டையும் கூட தாக்க எத்தனையோ அறிவிப்புகள்லாம் வந்தது. ஆனால் கர்த்தர் நம்மை விட்டுவிடலை. கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அவருடைய கரம் நம்மை பாதுகாத்தது. பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய கரம் நம்மை பாதுகாக்கும். நாம் அவரோடு தங்கியிருக்க வேண்டும். நாம் அறியாத ஒரு கரம் நம்முடைய தலைமையில் இருப்பதை நாம் உணர்ந்து அந்த ஆண்டவருடைய கரத்தை நம்ம விட்டு எடுத்து விடாமல் இருக்க நாம் ஒவ்வொரு நாளுடைய கிருபையில் ஒளிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய கரம் நம்மை உயர்த்தும்படியாக நம்மேல் தங்கி இருக்கிறது. அந்த கரம் நம்மை தூக்கிவிடும். தாவீதை அவருடைய கரம் தூக்கிவிட்டது. இரண்டாவதாக, தாவீதுடைய கூப்பிடுதலுக்கு எப்படி பதில் வந்தது என்று அதே சங்கீதத்தில் 17ஆவது வருஷம் சொல்லப்படுது. அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். இந்த 2025 வருஷத்தில் சத்துருடைய கைக்கு தேவன் நம்மை விடுவித்தார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு ஆச்சரியமான அற்புதமான ஒரு காரியம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து விடுவித்தார். இயேசு விடுவிக்கிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து இயேசு விடுவிக்கிற தேவன். அவர் நம்மை விடுவித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம இந்த வருஷம் முழுவதும் மட்டுமல்ல, தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு நம்மை விடுவித்தார். எத்தனையோ காரியங்கள் நம்மை சூழ்ந்து நம்மை அமிழ்த்து போடும்படியாக வந்தது. பிசாசு எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்தான். பிசாசுடைய கைக்கு தப்புவித்த தேவன் அவனுடைய கைக்கு நம்மை விடுதலையாக்கினார். அவனுடைய கரத்தில் கர்த்தர் நம்மை விட்டுவிடவில்லை. அக்கிரமத்தின் பிடியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். 1 தீமோத்தேயு 5:24 நீங்கள் வாசிங்கன்னா, சிலருடைய பாவங்கள் அது நாளுக்கு முன்பதாகவே அவர்களை பின்தொடர்கிறது. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்கிறது. ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார். பாவம் ஒரு மனிதனை கொல்லும். யாத்திராகமம் 34:7 சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமத்தையும் பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். 1 யோவான் 1:7 நீங்கள் வாசினா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய கரம் நம்மை பாவத்தில் அவிழ்ந்து போகாமல் நம்மை பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து நம்மை நடத்தினார். இரண்டாவதாக, சத்துருடைய கைக்கு நம்மை விடுவித்தார். கடைசியாக சங்கீதம் 35:10 நீங்கள் வாசிங்கன்னா, பலவானுடைய கைக்கு நம்மை விடுவித்தார். நம்மளை விட பலவான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக வந்தாலும் கர்த்தர் அவருடைய கரத்தை கூட நம்மை மீட்டுக்கொண்டார். அவருடைய கரத்தினால் நம்மை அழைத்து நடத்துகிறார். இதுதான் உண்மை. தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்குது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியே தீரும். அதுக்காக நாம் கொஞ்சம் அவசரப்பட்டாலும் ஆண்டவர் சில வாசல்களை அடைத்து நம்மை நல்வழிப்படுத்தி ஏற்ற விட இந்த வாசல்களை கர்த்தர் திறப்பார். திறந்து நம்மை அற்புதமாக நடத்துவார். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தைரியமாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மை விடுவிப்பார். தாவீதை விடுவித்த ஆண்டவர் நம்மையும் விடுவிப்பார். தாவீதை தப்புவித்த தேவன் நம்மையும் தப்புவிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அந்த தாவீதுக்கு ஆண்டவர் செய்த 3வது காரியம் அதே சங்கீதத்தில், சங்கீதங்கள் புஸ்தகம் 18ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். இந்த 2025 வருஷத்தில் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்தார். ஆண்டவர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தார். ஆண்டவருடைய ஃபேவர் நமக்கு இருந்துச்சு. கர்த்தர் நமக்கு ஆதரவாக இல்லைன்னா நம்ம எப்போதும் காணாமல் போயிருப்போம். மனுஷ ஆதரவுலாம் சும்மாங்க, அது கொஞ்ச நாள் தான் நிற்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற சூழ்நிலை வந்துடும். இதுதான் உண்மை. நம்ம யாருடைய ஆதரவை நம்பி நிற்கக்கூடாது. நம்ம யாருடைய மனுஷனுடைய ஆதரவு நம்பி நிற்கிறீங்களா, ரொம்ப ஆபத்து. கடைசியில் அவங்களுக்கே ஆதரவு இல்லாமல் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம ஆதரவு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் யாருடைய ஆதரவும் நாடி போகாதீங்க.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்முடைய ஆண்டவர் தள்ளாட விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அவரை நம்புகிறவங்கள, அவரை நம்புனீங்கன்னா நிச்சயமாக அவருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுவாங்க. இதனுடைய அனுபவத்திலேருந்து பேசுகிறேன். அதனால் நீங்கள் யாருடைய ஆதரவுக்காக காத்து நிற்காதீங்க, யாருடைய ஆதரவையும் நீங்கள் நம்பாதீங்க. இயேசு ஒருவர் தான் நமக்கு ஆதரவு. அவரை உறுதியாக பிடிச்சுக்கோங்க. அவரை உறுதியாக பிடிச்சிங்கன்னா அவருடைய ஆதரவு நமக்கு தொடர்ந்து இருக்கும். தாவீதுக்கு கர்த்தர் ஆதரவாக இருந்தார். நம்முடைய பயணத்தில், நம்முடைய பொருளாதார தேவைகளில், நம்முடைய ஆரோக்கியத்தில், நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் தான் ஆதரவு. பரிசுத்தமாக வாழணும்னா கர்த்தர் தான் ஆதரவு கொடுக்கணும். வேற எதுவுமே ஆதரிக்காது. பரிசுத்த ஜீவியத்திற்கு எதுவுமே உதவாது. தேவனுடைய ஆதரவு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். அவர் நம்மை ஆதரவாய் நடத்தி வந்தார். 18ஆம் வசனத்தில் தாவீதுக்கு கர்த்தர் ஆபத்து நாளிலே ஆதரவாக இருந்தார். அநேக ஆபத்துகள் இந்த உலகத்தில் இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணீரில் முதற்கொண்டு, நாம் புசிக்கிற ஆகாரம் முதற்கொண்டு, சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு எல்லாவற்றிலும் ஆபத்துகள் இருக்குது. நம்முடைய பயணங்களிலே ஆபத்தான பயணங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விபத்துக்கள், இந்த வருஷம் முடிதுக்குள்ள எவ்வளவு விபத்துக்கள் யோசிச்சு பாருங்க. எத்தனை பஸ் ஆக்சிடென்ட்டு, எத்தனை இயற்கையின் பேரழிவுகள். நம்முடைய தமிழ்நாட்டில் எவ்வளோ பஸ் ஆக்சிடென்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நியூஸில் பார்த்துட்டோம். ஆனால் கர்த்தர் கிருபையினால் அவருடைய ஜனங்களை பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் பாதுகாக்கிறார். எத்தனை விபத்துகள் இந்த வருஷத்தில் யோசிச்சு பாருங்க. எத்தனை ட்ரெயின் ஆக்சிடென்ட் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதரவாக இருந்தது. அவருடைய கரம் நம்மை தாங்கினது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணீர் விட்டு அழுவீங்க. அவ்வளோத்துக்கு கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். தாவீதை ஆதரித்த அதே கரம், அதே தேவ கரம் நமக்கு ஆதரவாக இருந்தது. நம்முடைய ஆபத்து நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, ஆபத்து நேரம் கூப்பிடுகிற நமக்கு என்றைக்குமே பதில் உண்டுங்க. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. எப்பொழுதே அவரோடு தங்கியிருக்கொள்ள தான் ஆபத்தில் கூப்பிட்டா விடுதலை கொடுப்பார். எல்லாருக்கும் கிடையாது. அதனால் அவரோடு உள்ள ஐக்கியத்தில் நம்ம பலப்படுவோம். நிச்சயமாக கர்த்தருடைய கரணமை ஆதரவாய் நடத்தும். கடைசியாக நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட தாவீதுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்தார்? 19ஆவது வசனம், அவர் என்னை விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாக இருந்தபடி என்னை தப்புவித்தார். ஆண்டவராகிய தேவன் அவரை நோக்கி கூப்பிட்ட தாவீதை கர்த்தர் தூக்கிவிட்டார். 2வது விடுவித்தார். 3வது ஆதரவாக இருந்தார். கடைசியாக தாவீதுக்கு எப்படி உதவி செய்தார்? தப்புவித்தார். சத்ருவனுடைய கைக்கு தாவீதை ஆண்டவர் முற்றிலுமாக தப்புவித்தார். தாவீதை ஆண்டவர் சவுலின் காலை பிடிக்க விடலை. எலியாவை அந்த ஸ்திரீயினுடைய காலை ஆண்டவர் பிடிக்க விடலை. அந்த பொல்லாத ஆவி பிடித்த அந்த ராஜாத்துடைய காலை, ஏசபெலின் காலை ஆண்டவர் எலியாவை பிடிக்க விடலை. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மையும் கூட சத்துருவின் காலை பிடிக்க விட மாட்டார். ஆண்டவர் சத்துருவின் தலையை நசுக்குன்னு அல்லவா. நாம் கர்த்தருடைய காலை பிடிச்சோம்னா எவன் காலையும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர்கிட்ட முட்டி போடுறவன் எவன்ட்டையுமே காத்திருக்க மாட்டான். கர்த்தருடைய காலை பிடிச்சவன் எவன் காலையும் பிடிச்சு தெரிய மாட்டான். தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். இருந்தால் அவருக்கு வாழ்வோம், செத்தால் அவருக்காக சாவோம். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முக்கியமான காரியம். கர்த்தர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் நம்மை தப்புவித்தார். ஆண்டவர் தாவீதின் மேலே ஆண்டவர் பிரியமா இருந்தார். அவன் மேல வச்ச பிரியத்தை கர்த்தர் அவனை என்ன பண்ணாராம்? தப்புவித்தார். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பிரியம் எல்லாவற்றும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். நம்முடைய தாயின் கருவிலே உருவார நாள் முதற்கொண்டு தப்புவித்த ஆண்டவர் நாம் நிறை வயதாகும் வரைக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார், நம்மை நடத்துவார். நாம் ஜெபத்திற்கு நிச்சயமாக கர்த்தர் நம்மை பதில் கொடுப்பார். நாம் கர்த்தரை நேசிக்கிற நேசத்தில் குறைந்து விடவே கூடாது. அவன் மேலே பிரியமாக இருந்ததுனால கர்த்தர் அவனை தப்புவித்தார். நாமும் கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கணும். அவரை நேசிக்க, ஆண்டவரை நாம் உண்மையாக நேசிக்க பழக வேண்டும். கர்த்தரை நேசிக்கிறவன் பாவத்தை என்ன செய்வான்? வெறுப்பான். உபவாசத்தை நேசிப்பான், ஜெபத்தை நேசிப்பான், தன்னை முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுப்பான். உலகத்தை வெறுப்பான், பாவத்தை வெறுப்பான். நாமும் கூட கர்த்தரை நேசிப்பதில் நாம் நம்முடைய நேசத்தை காண்பிக்க வேண்டும். உலகத்தை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும், நேரத்தை இயேசுவுக்கு அதிகமாக கொடுக்கணும். இயேசுவை நேசிக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் இயேசுக்கு கொடுக்குறீங்க? தப்பு வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, விடுதலையாக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. இயேசுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க?
தாவீது மேல கர்த்தர் பிரியமா இருந்தார். தாவீது கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்தார். தாவீது கர்த்தரோடு அமர்ந்திருந்தார். அதனால கர்த்தர் தாவீதை தப்புவித்தார். உங்களை இது மட்டும் தப்பி வச்சிருக்கிறார். வர்ற நாட்களில் உங்களை கர்த்தர் தப்பு வைக்கணும்னா கர்த்தருக்கு நேரத்தை ஒழுங்கா கொடுங்க. கர்த்தரை நேசிங்க. உண்மையா கர்த்தரை நேசிங்க. உண்மையா கர்த்தர் மேல பிரியமா இருங்க. அவர் உங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார். செழிப்பான இடத்துக்கு. நெருக்கத்திலிருந்து தாவீது கர்த்தரை கூப்பிட்டார். அவரை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, விசாலமான வருஷம் உங்களுக்கு காத்திருக்கு. 2026 வருஷம் விசாலமான செழிப்பான ஆண்டு. உங்களுக்கு சமாதானத்தின் ஆண்டா கர்த்தர் கொடுக்க போறாரு. அதுக்கு நீங்க கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்கணும். நீங்க கர்த்தர் மேல பிரியமா இருக்கணும். அவர் உங்க மேல பிரியமா இருக்கும்படி நீங்க நடந்து கொள்ளணும். வெறுக்க வேண்டியதெல்லாம் வெறுக்கணும். இயேசுவை மாத்திரம் மூலமையா நேசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதுடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார்? முதலாவது, ஆண்டவர் அவனை சத்துருடைய கையிலிருந்து தூக்கி எடுத்தார். இரண்டாவது, ஆண்டவர் அவனை விடுவித்தார். மூன்றாவதாக, தாவீதைக்கு கர்த்தர் ஆதரவாக இருந்தார். கடைசியாக தாவீதை கர்த்தர் தப்புவித்தார். இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை எப்படியாக நடத்தி வந்தார் என்று ஆவியானவர் பேசினார். இனிமேல் அப்படியே நம்மை தப்புவிப்பார். இனிமேல் அப்படியே நமக்கு ஆதரவாக இருப்பார். இனிமேலும் கர்த்தர் நம்மை அப்படியே விடுவிப்பார். இனிமேலும் கர்த்தர் நம்மை தூக்கி விட வேண்டிய காரியங்களை கர்த்தர் தூக்கி விடுவார். கர்த்தரோடு இணைந்திருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே உம்முடைய திருவாய்மொழிகளை கேட்கும் பாக்கியத்தை எங்கள் எல்லாரும் கிருபையாய் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை தொடர்ந்து நடத்துங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் மீண்டும் இன்னும் பிழைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.